ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 2minuts சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 3 ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஃபயரை யூஸ் பண்ணாமல் செய்ய போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நம்புகிறேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க என்னென்ன ஸ்நாக்ஸ்ன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக 5 minutes கூட ஆகாது, நான் ரெடி பண்ணிட்டேன். வாங்க எப்படி ரெடி பண்ணேன், என்னென்ன பண்ணேங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யூடியூபர் இடையில ரொம்ப ட்ரெண்டிங்காக இந்த சேலஞ்சிங் வீடியோ போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா ஃபயர்லெஸ் குக்கிங், அப்படி இல்லைன்னா சாரீ சேலஞ்ச் அக்செப்டட், இந்த மாதிரி ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் எனக்கு ஃபயர்லெஸ் குக்கிங் சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னா erode எக்ஸ்பிரஸ் ரம்யா சிஸ் தான். அவங்களோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்க. நல்ல வீடியோலாம் போட்டிருக்காங்க, ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும் உங்கள் வீடியோ பார்த்தா. ஃபஸ்ட்டு நான் ப்ரெட் சாண்ட்விச் பண்ண போகிறேன். அதுக்காக 4 ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தயிர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தயிரில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மெயினான இன்க்ரீடியண்ட் வந்து மயோனைஸ் எடுத்திருக்கேன். இப்போ கேரட், கேபேஜ், ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி இதெல்லாம் கர்டோட மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு சால்ட் போட்டு நம்ம ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு செஞ்சு முடிச்சிட்டோம். இது செய்யறதுக்கு 1 நிமிஷம் கூட தேவைப்படாது. இப்போ நான் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டேன். இப்போது ப்ரெட்டை வந்து செப்பரேட் பண்ணி வச்சுட்டு அதில் மயோனைஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நீங்கள் மயோனைஸ்க்கு பதிலாக பட்டர், அப்படி இல்லைன்னா சாஸ் இருந்தாலும் ஜாம் இருந்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதில் தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை வந்து ப்ரெட்டில் வச்சிட போகிறோம். வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா 2 ப்ரெட்டில் வச்சா போதும். மேலே வந்து இன்னொரு ப்ரெட்டை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ப்ரெட் ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ப்ரெட் சாண்ட்விச் ரொம்ப டேஸ்டியாக, சாப்பிட நல்லாயிருக்கும். கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இன்னொரு ப்ரெட் எடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை 2ஆக கட் பண்ணி சர்வ் பண்ணிட வேண்டியது தான். பாருங்கள், நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு நைஃப் எடுத்து கிராஸாக கட் பண்ணியாச்சு. உள்ளார ஸ்டஃபிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ப்ரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து ஆப்பிள் கேரட் சாட் தான் பண்ண போகிறோம், ஃப்ரூட் சாட். அதுக்கு நான் ஆப்பிளும் கேரட் எடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் மாதுளம்பழம், பனானா, என்னென்ன ஃப்ரூட் இருக்கோ அதுவும் எடுத்துக்கலாம். இப்போ ஆப்பிளையும் கேரட்டையும் இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு அதோட சாட் மசாலா, ரெட் சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். சாட் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதுதான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ 1 ஸ்பூன் பக்கம் சாட் மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். எதுவுமே நம்ம இதுக்கு ஃபயர் யூஸ் பண்ணலை, ஃபயர் யூஸ் பண்ணாமையே பண்ணுறோம். இப்போது ரெட் சில்லி பவுடர் அதையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைன்னா உங்களுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். ஸோ நான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்ததுனால பெப்பர் சேர்க்கலை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஃப்ரூட் வெஜிடபிள் சாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் ஸ்நாக் ஓவர். தேர்டு வந்து கேரட் லட்டு பண்ண போகிறேன். அதுக்காக நான் கேரட் வந்து நல்லா சின்னதாக சீவி வச்சுருக்கேன். அதோடு நான் வந்து சர்க்கரை எதுவும் ஆட் பண்ணல. வெல்லம் வந்து தண்ணியில் கரைச்சி, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக கரைச்சி எடுத்திருக்கேன். அப்புறம் பிரெட் கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ அந்த கேரட்டோட இந்த வெள்ளைப்பாகை வந்து நல்லா கலந்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன் வெள்ளைப்பாகு வச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு சாப்பிட. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்படி எடுக்கும்போது நல்லா பால்ஸ் வந்து கரெக்டாக வரணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பிரெட் கிராம்ஸில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த பிரெட் கிராம்ஸ்க்கு பதிலாக தேங்காய் துருவல் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் நம்ம லட்டு பிடிச்சி இது மாதிரி பிரெட் கிராம்ஸோடு சேர்த்து வச்சிடலாம்.
எனக்கு 5 பால் வந்து கிடச்சிது. 2 கேரட்டில் 5 பால் கிடச்சிது. சின்ன சைஸ் தான் நான் எடுத்திருந்தேன். இதே பெரிய சைஸ் எடுத்திருந்தால் இன்னமும் நல்லா வந்திருக்கும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குது. 5 பால்ஸ் கிடச்சிது. இப்போ நம்மளோட கேரட் லட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட சேலஞ்ச் வந்து முடிஞ்சிருச்சு. 3 ஸ்நாக்ஸ் வந்து ஃபயர்லெஸ் குக்கிங் ரெடி பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.